how to purify ourselves. அப்படிதான் நம்மை நாம் எப்படி தூய்மைப்படுத்திக் கொள்வது. ஆல்ரெடி நம்ம தெய்வீகமான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்கோம். நம்ம எதிரிகளை அழிக்கின்ற, துவம்சம் பண்ணுகின்ற வராகி அம்மாவுடைய வழிபாட்டில் நின்ற ஒரு பாதைக்கு நாம் சென்று இருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற நேரத்திலே நாம் எதற்கு கவலைப்படணும், எதற்காக வேதனைப்படணும்? அதுதான், வாருங்கள், எதிர்மறை ஆற்றலிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வது எப்படி, நம்மை நாமே எதிர்மை ஆற்றலிலிருந்து தூய்மைப்படுத்திக் கொள்வது எப்படி, வராகி அம்மாவை வழிபடுவதன் மூலமாக நம்மை மன சுத்தமாகவும் நம்மளுடைய கெட்ட அதிர்வலைகளிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வது எப்படி என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மகாவராகி டிவியின் மூலமாக இந்த நேரலையில் இணைந்திருப்பதற்கு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இறைசக்தியினுடைய ஆற்றல், பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் நமக்கு இன்றைக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும். வராகி அம்மா நமக்கும் என்னுடன் இணைந்திருக்கின்ற அத்துணை தெய்வங்களுக்கும் உங்களை போன்ற ஒரு நல்ல உள்ளங்களுக்கு என்றும் துணை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு உங்களை அனைவரும் எதிர்மை ஆற்றலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை சொல்வதற்காக உங்களை அழைத்திருக்கின்றேன். வாருங்கள், மகாவராகி டிவியின் மூலமாக ஸ்ரீவராகி சோல் பியூரிட்டி, ஸ்ரீவராகி ஆத்ம ஞான தூய்மை பீடத்தின் மூலம் இணைவோமாக. நல்ல ஆற்றல், எதிர்மறை ஆற்றல், நம்மிடம் முதல்ல எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். நாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு. நல்லவங்க எல்லாருமே பெரும்பாலும் நல்ல ஆற்றலோடு தான் இருப்போம். நான் அடிக்கடி சொல்வேன், தீதும் நன்றும் பிறதரவாரா நோதனும் தனிதனும் அவற்றோர் அன்ன புறநானூற்று பாடல். நம்ம நல்லபடியாக இருக்கோன்றதுக்கு அர்த்தாட்சி, நம்மக்கிட்ட நல்ல ஆற்றல் இருக்குது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னால், நம்ம முகம் பிரகாசமாக இருக்கும். கருப்பாக இருக்கோமோ வெள்ளையாக இருக்கோமோ அது வேறு விஷயம். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு எனர்ஜிட்டி இருக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும், ஒரு சிரித்த முகத்தோட நல்லபடியாக இருப்போம். இது முதல்ல விஷயம். பார்க்குறவங்களுக்கே நம்மளை ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு பேசிட்டு போனோம் அப்படின்னு தோணும். இதுதான் முதல்ல அறிகுறி. நம்மளை பார்த்தாலே பிடிக்கும். அது கருப்போ சிவப்போ வெள்ளையோ அதெல்லாம் வேறு விஷயம். ஏழையோ பணங்காரங்களோ அதெல்லாம் கிடையாது. நம்மளை பார்த்தா ஒரு செகண்ட் நின்று பேசணும்னு தோன்றுறது இல்லை. நம்மளை பார்த்தாலே யாருக்கும் வெறுக்கணும்னு தோணாமல் இருக்குல்ல, அதுவே ஒரு முதல்ல பாசிட்டிவ் எனர்ஜி. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன செயல் எடுத்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் வெற்றி அடைகிறதோ இல்லையோ அதற்கான முயற்சியில் ஒரு பாசிட்டிவாக இருக்கும், ஒரு ரிப்ளை நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். இது ஒரு எனர்ஜி. அடுத்தது பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா ஒரு சின்னதாக தான் பூஜை பண்ணணும்னு பார்க்குறோம். ஆனால் நமக்கே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு பிரம்மாண்டமாக அமைஞ்சிரும். இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. நம்மளை சுற்றி நோய் நொடி இல்லாமல், எந்த உடல் வலியும் இல்லாமல், மனவலியும் இல்லாமல், எல்லா வகையிலும் ஏதோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஒரு உடல் ஆற்றல் தேக பலத்தோடு இருக்கும். அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அடுத்த ஸ்டெப். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா, நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா கிடுகிடுன்னு அழகாக போகும். 3 வேளையும் நல்லா சமைப்போம். அந்த சமைக்கிற சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்கும். அதுவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. வீடு எங்கே பார்த்தாலும் தூய்மையாக இருக்கும். இன்றைக்கி 1 வாரம் கழித்து பார்த்து க்ளீன் பண்ணால் கூட அந்த வீடு தூய்மையாக இருக்கும். அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அதுக்கப்புறம் பூஜை ரொம்ப ஒரு 10 பூ வச்சு இப்படி பூஜை தான் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த பூஜையில் ஒரு நிறைவு இருக்கும். அந்த வீட்டில் ஒரு தெய்வீக மனம் இருக்கும். அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. யாரோ ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா, நம்மளை சேர்ந்த சுற்றம், வேலை செய்கிறவங்க யாராக இருந்தால் கூட சரி, நல்ல உள்ளங்கள் யார் வந்தாலும், அம்மா இந்த வீட்டில் ஏதோ ஒரு நல்லதாக இருக்கேன், எனக்கு உள்ளே நுழையிறதுக்கே ஒரு மனசு சந்தோஷமாக இருக்குமா. எத்தனையோ வீட்டில் வேலை செஞ்சுட்டு வரேன், ஆனால் இங்கே வீட்டுக்கு வரைச்சி ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னு நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட சொல்லுவாங்க. அது நண்பர்கள் வந்தால் அப்படி சொல்லுவாங்க, தோழிகள் வந்தால் சொல்லுவாங்க, உறவுகள் வந்தால் சொல்லுவாங்க. அப்படி நினைக்கிறதும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அதே மாதிரி வீட்டில் எது எடுத்தாலும் பால் பொங்காமல் இருக்கிறது, வீட்டுக்குள்ளே வரைச்சி ஒரு நல்ல சுகந்த மனம் இருக்கிறது, இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அதுக்கப்புறம் எந்த குழப்பமும் இல்லாமல் எது முடிவு எடுத்தாலும் திடமாக எடுப்போம். அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறது, அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. வாசலில் தோட்டங்களில் வைக்கிற பூக்கள் நல்லா பூக்க ஆரம்பிக்கும். செடிகள் பூத்து குலுங்கும். ஒரு சின்ன ஒரு துளசி செடியோ ஒரு 4-5 ரோஜா செடி, சாமந்தி, அப்படி ஜினியா, பட்ரோஸ் வச்சுருந்தா கூட அதுவே பூத்து குலுங்கும். இதெல்லாம்
ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. மாத்திரத்தில் நல்ல உடையை உடுத்தி கொண்டு உடனே கோயில் போகணும்னு நினச்சா உடனே கிளம்புறது, உடனே ஒரு திருமணத்துக்கு போகணுன்னா உடனே கிளம்புறது, ஒரு ஷாப்பிங் பண்ணுறோம் அதுக்குன்னா உடனே கிளம்புறது, இந்த மாதிரி ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதுதான் ஒரு நேர்மறை ஆற்றல். இதெல்லாம் ஒரு நேர்மறை ஆற்றலுக்கான ஒரு அறிகுறி. இதெல்லாம் நேர்மறை ஆற்றல். எதிர்மறை ஆற்றல் வந்தால் எப்படி இருக்கும் இதை நான் நினச்சி பாருங்கள். யாருக்கான எதிர்மறை ஆற்றல் இருக்கோ திடீர்னு பார்த்தா உடல் வாடிடுவாங்க, மனசு சோர்ந்து போயிடும். எவ்வளோ பெரிய பீரோ ஃபுல்லாக நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், ஆனால் எதையுமே எடுத்து போட தோணாது. எந்த ட்ரெஸ்ஸும் ஒரு மாதிரி நல்ல ஆடை உடுத்தி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னே தோணாது, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை வீடை பெருக்கி சுத்தமாக வச்சுருந்தா கூட வீட்டில் பிள்ளைங்களோ யாரோ வீடு குப்பை குளமாக ஆகிற மாதிரி ஆகிடும். கிச்சனில் போய் நம்ம சமைச்சாலுமே நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் பிடிக்காத மாதிரி மாறிடும். அங்கங்கே இறைஞ்சி இருக்கிறது, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸு, காய்கறிகள் இதுவாக கொட்டுறது, சாம்பார் கொட்டுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி விஷயம் கிச்சனில் சமைச்சோன்னா நம்ம எதிர்பார்த்த டேஸ்ட் இருக்காது. சமைச்சோன்னா பிடிக்கல, எனக்கு இது வேறு விதமாக கூட நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்ற மாதிரி வரும். அதே மாதிரி சமைச்சு வச்சு சாப்பிட்லான்ற நேரத்துக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை சச்சரவை சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நமக்கும் அந்த சாப்பாடு சாப்பிட தோணாது. அடுத்தது பூஜை பண்ணணும்னு ஆரம்பிப்போம். காலையில் ஆரம்பிக்கணும் பூஜையை பண்ணுறதுக்குன்னா சாயங்காலம் வரைக்கும் அந்த பூஜைக்கான விஷயங்கள் செயல்பாடுகள் இழுத்துகிட்டே போயிட்டு சாயங்காலத்துக்கு மேலே தான் பண்ணுவாங்க. அதுவும் வராகி பக்தர்கள் பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றல் இருந்தால் ஒரு 5-6 மணிக்கு மேலே தான் அவங்களாம் செய்ய முடியும். ஏன்னா காலையில் வரைக்கும் ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல் நம்மளை பூஜை பண்ண கொடுக்கும். சாயங்கால நேரத்தில் வராகி அம்மா வருவாங்கள்ல, அவங்களால தான் அந்த பூஜையை பண்ண வைக்கவே முடியும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு. விளக்கு ஏற்றுவணும்னு போவோம், அதுக்குள்ளே வேறு டிஸ்டர்பன்ஸ் வந்துடும், விளக்கேற்றாம ஓடி வந்துடும். அதே மாதிரி விளக்கு வாரம் தொடச்சி அழகாக மங்களமாடவே தோணாது. அப்படியே விளக்கு மேலே விளக்கு அழுக்காக தொடச்சிட்டு கூட அப்படியே ஏற்றுற மாதிரி ஒரு மனசு வந்துடும். அதுக்கான நேரம் இல்லாமல் போயிடும். இது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அப்புறம் திடீர்னு வீடு துடைக்க தோணாது, வீடை க்ளீன் பண்ண தோணாது, அப்படி இருந்தால் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு தாட்டு வந்துடும். இது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. எங்கே வெளில போகணுமா, சுறுசுறுப்பாக கிளம்பணும்னு தோணும், திடீர்னு ஏதோ ஒரு தடை வந்துடும், யாரோ வாக்குவாதம் வந்துடும், ஏன் இந்த வெளியில் போகணும், தேவையே இல்லை அப்படின்னு உட்காந்துரும். ஒரு கோயில் போகணுன்னு கிளம்புவோம், அதில் ஒரு தடை வந்துடும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஒரு திருவிழா போகணும், ஒரு கல்யாணத்துக்கு போகணுன்னு நினைக்கிறேன், இல்லை வேண்டாம் எனக்கு பிடிக்கல, நீங்கள் மட்டும் போயிட்டு வந்துடுங்க, அப்படி இல்லைன்னா கூகுள் பேயில் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடலாம். இல்லாட்டி நம்ம கிஃப்ட்டு மட்டும் குரியரில் அனுப்பிச்சிடலாம், உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி ஒரு போஸ்ட்போன்மெண்ட் அதுலேருந்து தேவையில்லாமல் அந்த சுப நிகழ்ச்சிகளை கூட கலந்துக்கிறதுக்கு ஒரு மனசு வெறுத்து போயிடும் இந்த ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கவிச்சி வாடன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு கெட்ட ஸ்மெல் வரும். எங்கேயோ ஒரு பொருள் அழுகி இருக்கும், எங்கே ஒரு பொருள் அழுகி இருந்தாலும் அந்த அழுகிற நிலைமைக்கு வர அளவுக்கு நம்ம விடுறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல்லில் வர அளவுக்கு விடுறோமே, அதுவே நெகட்டிவ் எனர்ஜி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் ரிப்பேருன்றதுனாலையோ வேலைக்காரி வரலன்றதாலையோ நம்மளோட உடல் அசதியாலேயோ அழுக்கு துணி அப்படியே சேர்ந்துட்டே வரும். அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. வீட்டுக்குள்ளே அங்கங்கே அழுக்கு துணி சேரவே கூடாது. சில பேர் கழட்டி அந்த இடத்துல அப்படியே போட்டு விட்டுருவாங்க. இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அழகாக வெளியில் போயிட்டு வந்தால் கூட அந்த ட்ரெஸ்ஸை ஆங்கரில் மாட்டுறோம் அப்படின்னா அந்த கிளிப்தம், அந்த டிசிப்ளின் தான் பாசிட்டிவ் எனர்ஜி. அதை விட்டுட்டு எங்கே கழட்டுறோம் அப்படியே தூக்கி விட்டுறிவாங்க. சில பேர் பெட்டு மேலேயே கழட்டிட்டு அந்த துணியை அப்படியே போட்டுருவாங்க. எப்போதுமே படுக்கிற அறையில் இது மாதிரி வேர்வை துணியோ அழுக்கு துணியோ வெளியில் போயிட்டு வர துணியோ அதில் போடக்கூடாது, நெகட்டிவ் எனர்ஜி. ஏன்னா நம்மளை சுற்றி மற்றவங்களோட கண் திருஷ்டி இருக்கலாம், மற்றவங்களுடைய கெட்ட மூச்சு காற்று இருக்கலாம், வழிபோக்காக யாராவது திருஷ்டினா சுற்றி போட்டிருப்பாங்க, அதோட அந்த நெகட்டிவ் எனர்ஜி வரலாம். நமக்கே யாராவது பிளாக் மேஜிக் பண்ணியிருந்தால் அது மிதிச்சிட்டு வரலாம், நம்ம உடம்புலேயே ஏதாவது தடவலாம், எது வேணால் நடக்கலாம். ஒர்க்கிங் ஸ்பாட்டில் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. மலேசியாவில்னா எனக்கு ஒரு மகள் சொல்லுவாங்க, 3 இயர்ஸ் முன்னாடி, அம்மா அவங்க வரும்போதே கண்ணில் ஜென்ஸாக இருந்தால் கூட கண்ணில் மை இட்டுட்டு இருப்பாங்க, அம்மா என் ஒர்க்கை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
நான் ஆஃபீஸில் இருக்கிற நேரத்தில் கூட அது எப்படி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அதை எப்படி எராடிகேட் பண்ணுறதை கூட அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது வெளியில் போயிட்டு வரும்போது தூசிகள், அழுக்குகள், இப்போ கொரோனா நேரத்துலனா வந்து உடனே வாஷ் பண்ணிட்டு தான் ட்ரெஸ்ஸை உள்ளே கழட்டி போட்டுட்டு தான் நம்ம ரூம்குள்ளேயே அலசி போட்டுட்டு தான் வரணும் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான். அப்போது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் வந்து வீட்டில் வரவேற்பு அறையிலையோ படுக்க அறையிலோ, அதுவும் குழந்தைங்க இருக்க வீடுனா அந்த பெட்டில் நான் வந்து நம்ம போட்டுக்கிற துணியை உடுப்பை வந்து அப்படியே வெளியில் போயிட்டு வந்து அப்படியே வந்து போட்டுட்டு வரக்கூடாது. மற்றவங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் கூட அவங்களோட தொட்டு பேசியிருப்போம், அவங்களோட ஒட்டி உறவாடி இருப்போம். ஆஃபீஸுன்றதுனால அவங்க மேலே கை வச்சு பேசியிருப்பாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட சரி. அப்போது அந்த கலக்கில் நம்ம பழகிட்டு இருக்க நேரத்தில் அவங்கக்கிட்ட ஒரு நெகட்டிவ் எரிஞ்சால் கூட அது பாடியில் வந்து உடம்பு துணையிலையோ உடம்புலையோ அந்த டச் இருக்கும். அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அப்போ அதோட வீட்டுக்கு வரும்போது குழந்தைகள் இருக்குது, பெட் அனிமல்ஸ் இருந்தால் கூட அதை பாதிக்கும். அப்போது நம்ம உடனே அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நேராக போனோமா, அதுக்கான ட்ரெஸ்ஸுக்கு கட்டி போடுறதுக்கான டஸ்ட்பின் இருக்கா, அதில் கொண்டு பழைய துணிக்கான பேக் இருக்கா, அதில் கொண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கை கால் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு புது துணி எடுத்து போட்டுட்டு நல்ல துவைச்ச துணி எடுத்து போட்டுட்டு வரணுமே தவிர நேராக வரும் அப்படியே ட்ரெஸ்ஸை கட்டி பெட்டில் போட்டுட்டு பசங்க நம்மளும் படுக்கிறதுன்றது ரொம்ப கெட்ட விஷயம். இதை பண்ணவே கிடையாது. ஏன்னா இப்போ சமீப காலமாக ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, இது மாதிரி வெளி ஒர்க்கில் நான் போயிட்டு வரவங்க எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் இருக்கவங்கன்னா இந்த மாதிரி தான் டயர்டாக வராங்க, அப்படியே வராங்க. குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்குன்னா வேலைக்காரி அவங்கெல்லாம் இருக்காங்க, அம்மா யாரோ கார்டியன்ஸ் இருக்காங்க, நேராக வருவாங்க. அப்படியே வாசல்லே வரும்போது அப்படியே ஸ்பூனில் போட்டு சாப்பிட்டுட்டு நேராக ரூமில் வருது. ரொம்ப ஸ்வெட்டிங் இருக்கா, அப்படியே பெட்டிலே கட்டி போட்டு ட்ரெஸ் மாற்ற இல்லாட்டி போட்டு ட்ரெஸ்ஸோடு அப்படியே தூங்கிடுறது இப்படி செய்வாங்க. இது ரொம்ப கெட்டது. இதுதான் நிறைய கெட்ட விஷயங்கள் வரும். கை கால் அலம்பாமல் உள்ளே வருது. இப்போ ஃப்ளாட்ஸில் வந்து அலம்ப முடியாது. அப்போ நேரம் வருமா, ரெஸ்ட் ரூமில் போயிட்டு கை கால் அலம்பி, இல்லாட்டி ஒவ்வொரு ஃப்ளாட்ஸ்குள்ளேயும் ஒரு பால்கனி மாதிரி இருக்கும், அங்கே டேப் இருக்கும். நேராக போயிட்டு அங்கே கை காலை முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். இப்போ நானே நிறைய முறை வாக்கு தான் சொல்வேன் நினச்சிருப்பேன். ஆனால் வந்து சொல்லுவாங்க, இந்த நெகட்டிவ் கழிப்புனா எடுக்க போகிறோம் அவங்களுக்கு யாருக்கு கொடுவோம். அந்த வயசான அம்மா சொல்லுவாங்க, நீ சாதாரணமாக தான் வாக்கு கொடுக்குறேன்னு நினைக்கிறேன், ஆனால் நாங்கள் இங்கே செய்கிற விஷயத்த நீ வாக்கு கொடுக்கும்போதே செஞ்சிடுறியே, என்கிட்ட கொண்டு வரும்போது பாதி கட்டோட பலமே வந்து நீயே எடுத்துடுற, நல்லா தெரியுது எனக்கு. மற்றவங்க வரத்துக்கும் நீ வரும்போது அந்த கழிப்பு துணி எடுத்துகிட்டு வரத்துக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீ வாக்கு சொல்லி முடிச்சா அடுத்த நிமிஷமே இது பாருங்கள் எலுமிச்சம்பழம், ஏன்னா நம்ம பேசும்போது லைவ்ல யார் வருவாங்கன்னு தெரியாது. அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நான் வந்து சுற்றி போடுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளே வரும்போதே வாக்கு சொல்லி முடித்தா அந்த துணியெல்லாம் கட்டி போட்டுட்டு குளிச்சிடுவாங்க. நான் நைட்டு 10:30-11 மணிக்கு கூட போகிற தலைக்கெல்லாம் குளிக்க முடியாது. அட்லீஸ்ட் ட்ரெஸ்ஸாவது கட்டி அலசி போட்டுட்டு வேறு துணியை மாற்றிக்கோன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஏன்னா அந்த எனர்ஜி பேசும்போது ஒருத்தர் கர்மாவை பற்றி பேசும்போதும் சரி, கோள்களை பற்றி பேசும்போதும் சரி, அவங்கள அழுது கதறி இருக்கலாம், குமுறு இருக்கலாம், அவங்களுக்கு கெட்ட விஷயத்தை இங்கே நான் சோல் ட்ராவலராக பார்க்கலாம். அப்போது அதோட விஷயங்கள் என்னை ஆக்கிரமிக்கும் போது என்னை சுற்றி அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அது என்னாகும், அன்னெசரி டிஸ்டர்பன்ஸாக என் குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணலாம், என்னோடய ஹஸ்பண்டை பெறலாம், அது வாக்குவாதம் வரலாம், எனக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரலாம், திருப்பி ஒரு வாரத்துக்கு ஏன் வராமல் போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால் முதல்ல நல்ல விஷயங்களை கிரகிக்கிறோமோ இல்லையோ, கெட்ட விஷயங்களை வந்து நம்ம கிட்ட வராமல் இருக்கிறது தான் ரொம்ப விஷயம். நல்ல நண்பர்கள் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் கெட்டவங்க நண்பர்கள் நம்மளுக்கு ஒருத்தருக்கு கூட இருந்தாலும் சரி, உறவுகள் கூட சரி, என்ன தான் நல்லவங்களாக இருந்தாலும் கூட நம்மளுக்கு பிரச்சனை வராது. உறவுகளை ஒருத்தங்களுக்கு எவ்வளோ கெட்ட ஒரு எண்ணம் இருந்தாலும் நமக்கு அவ்வளோதான். அந்த உறவுகளே சுற்றி எல்லாமே விரிசல் அடைஞ்சு போயிடும். ஒரு சின்ன கிராக், ஏர்லைன் கிராக்குன்னு உடம்புல இருந்தாலும் சரி, வீட்லேயும் சரி, ஆனால் அந்த கிராக் மூலமாக தான் நிறைய விஷயங்கள் வந்து பிளவுகள் ஏற்படும். அதனால் நல்ல நேர்மறை ஆற்றல் கொண்டு வரது காட்டிலும் எதிர்மறை ஆற்றலை விளக்குவதுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு பிரயத்தனம். அதனால் முளையிலே கிள்ளி விட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பானா நல்லதை வந்து 4 வாட்டி பேசலாம், கெடுதலை ஒரு முறை கூட நினைக்கக்கூடாது, அப்படியே மறந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த இந்த எதிர்மறை ஆற்றல் தான் நம்மளை வந்து ரொம்பவே ஆக்கிரமிக்கும்.
அப்படி இருக்கும்போது வராகி அம்மா வழிபடுறோம். அப்போ நம்ம எப்படி தவிக்கிறது, அந்த கஷ்டங்கள்லேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். வராகி அம்மா வராங்க அப்படின்னாலே நம்மளை சுற்றி ஏதோ ஒரு பெரிய எதிர்மறை ஆற்றல் இருக்கின்றது. நம்மளை காப்பாற்றுவதற்காக நம்மளுடைய குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ வழிபடு தெய்வமோ நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் தான் வராகி அம்மா. பெரும்பாலான வராகி பக்தர்கள்லாம் பாருங்கள், நிறைய நெகட்டிவ் எனர்ஜியில் தான் மாட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் நேர்ந்திருக்கும். அதனால தான் வராகி அம்மாவை அவங்க வழிபட ஆரம்பிக்கிறாங்க. எத்தனையோ கோயில்கள், எத்தனையோ தெய்வங்கள், எத்தனையோ பரிகாரங்கள்லாம் போயிட்டும் சரிபடாது இருக்கிற நேரத்தில் தான் வராகி அம்மா நிற்பாங்க, காப்பாற்ற வருவாங்க. பெரிய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுக்காக நம்மளை காப்பாற்றுறதுக்காக வருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய தெய்வம், நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் தான் வராகி அம்மா. வராகி அம்மா நமக்கு ஒரு வரப்பிரசாதம். அந்த வராகி அம்மா நம்மளுடைய எதிர்மறை ஆற்றல்கள் நம்ம வரக்கூடாதுன்றதுக்காக நம்மை காப்பாற்றுகின்ற கொடுத்த ஒரு குலவிளக்கு தான் வராகி அம்மா. அது அப்படி நான் நினச்சதன் காரணமாக தான் என் வீட்டில் நான் விளக்கேற்றும் போது அந்த விளக்குலையிலே வராகி அம்மா காட்சி தராங்க. உலகத்தில் இந்த மகாவராகி டிவியின் மூலமாக, சிவராகி சோல்பிரிட்டின் மூலமாக எத்தனை வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள். அதில் எல்லாருமே யாரெல்லாம் அதை பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் வீட்டில் விளக்கேற்றும் போது இத்தனை அற்புதம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குலவிளக்கு யார் என்று சொன்னால் வராகி அம்மா. அந்த கெட்ட எனர்ஜியை எடுத்துடலாம். முதல்ல ராத்திரிக்கு வராகி அம்மாவுக்கு பலம் அதிகம். அதனால் வராகி அம்மா இன்றைக்கி இரவு நேரத்தில் நான் நிம்மதியான எனக்கு உறக்கம் வேணும், எனக்கு எந்த கெட்ட ஆற்றலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எலுமிச்சம்பழம் இருந்தால் எலுமிச்சம்பழத்தில் இந்த எலுமிச்சம்பழம் இருக்கா, இங்கே ஒரு ஹோல் மாதிரி வரும்ல உள்ள, அங்கே மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு அந்த எலுமிச்சம்பழத்தை வீடு ஃபுல்லாக சுற்றி போடுங்க. சில பேருக்கு தீட்டு இருக்கும், பீரியட்ஸ் தீட்டு இருக்கும், இறந்தவங்க தீட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது கற்பூரம் ஏற்ற முடியாது. அப்போது வெறும் எலுமிச்சம்பழத்தை சுற்றி போட்டு உடைச்சாலே போதும். அப்படி இல்லைன்னா உப்புக்கல் இருந்ததுன்னு சொன்னால் அந்த உப்புக்கல்லை எடுத்து நீங்கள் இடது கையால், வலது கையால் உப்புக்கல் எடுக்கக்கூடாது, சுற்றி போடக்கூடாது. வலது கைன்றதை லக்ஷ்மி கடாட்சம். அதை ஒரு பேப்பரில் எடுத்து வச்சுட்டு அதில் இடது கையால் எடுத்து உங்களை முழுக்க சுற்றி விட்டு தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணியில் வச்சு நைட்டு கால்படாமல் படக்கூடாது வச்சு விட்டுருங்க. அது இரவு நேரத்துக்குள்ளே கரைஞ்சிடும். ரொம்ப திருஷ்டி இருந்ததுன்னா ஒரு 12 மணி நேரம் ஆனால் கூடங்க நான் பார்த்துருக்கேன், அந்த உப்புக்கல் கரையவே கரையாது. அது அந்தளவுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. அப்படி இருக்குன்னு பட்சத்தில் ஒரு தேங்காயில் கற்பூரம் எடுத்து வீடு ஃபுல்லாக கற்பூரத்தை ஏற்றி வீடு முழுக்க சுற்றி போட்டு முச்சந்தியில் உடைச்சிட்டு வரணும். இந்த மாதிரி செய்யணும். அதே போல் கஸ்தூரி மஞ்சள், இப்போ எனக்கு இந்த மாதிரி கொட்டை வருது, ஏன்னா நான் சில பேர் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்கேன். அப்போது வாட்ஸ்அப்பில் போயிட்டு அப்போது உடனே மஞ்சள் எடுத்து நீரால் எடுத்து மஞ்சளை கஸ்தூரி மஞ்சள் பொடி எடுத்து ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணணும். அதே மாதிரி தண்ணியில் இப்போ நானே இருந்தேன்னா, இப்போ பேசுகிறேன்னா கஸ்தூரி மஞ்சள் பொடி போட்டு குடிச்சிடணும். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி கொடுக்குறோம். அமாவாசை நேரம்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாக்கு சொல்லும் போதும் சரி, நம்ம ஒருத்தரோட பேசுகின்ற நேரத்துலையும் சரி, ஏதாவது ஒரு சண்டை வரும். அந்த நேரத்தில் ஓம் வஜ்ர கோஷம் வராகி, ஓம் வஜ்ர கோஷம் வராகி, ஓம் வஜ்ர கோஷம். நம்மளை யாராவது சீண்டிகிட்டே இருக்காங்களா, டோக்கா போட்டு நம்மளை வம்புக்கு இழுக்கிறாங்களா அப்படின்னா ஓம் வஜ்ர கோஷம் வராகின்னு சொல்லுங்கள். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க சிம்ம ரூபத்தில் அவங்க அந்த அந்த அவங்க சிங்கத்தோட அர்ச்சனையில் வருவாங்க, அந்த கர்ஜனையில் வருவாங்க. அந்த அம்மா நமக்கு தெரியாததெல்லாம் அவங்களே வருவாங்க. சிங்கத்தின் மேல் ஏறி அந்த வராகி அம்மா வருவாங்க. அங்கே இருக்க பிரச்சனை தீர்ப்பாங்க. வம்பு இழுக்கிறவங்களே வாண்டடாக வம்புக்கு இழுக்கிறாங்க. அவங்களுக்கு உன்னை மட்டம் தட்டுறதுக்காக வம்பு இழுக்கிறாங்க, உன்னை இரிட்டேட் பண்ணி பார்க்கணும் வம்புக்கு இழுக்கிறாங்க. அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில் அந்த கூட்டு குடுத்தனத்தில் மற்றவங்க முன்னாடி உங்களோட எனர்ஜியை வெளிப்படுத்தி காட்டணும், உங்களை கெட்டவங்களாக்குறதுக்காக அது வீணாக கூட நாத்தனாரோ ஓரவத்தி அப்படின்னா வம்புக்கு இழுக்கிறாங்க. இல்லாட்டி கணவரை குடித்து விட்டு வம்புக்கு இழுக்கிறாரு, தன்னை நிலை மறந்து வம்புக்கு இழுக்கிறாங்க. பர்வர்ஷன்ஸில் சில பேர் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட ஒரு தோகாலேருந்து ஒரு மகள் எனக்கு மத்தியானம் மெசேஜ் அனுப்புகிறான், அம்மா தாயே, சமயவர தாயே என்னை காப்பாற்றுமா அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறான். அவ்வளோதான் எனக்கு அனுப்புவாள். ஏன்னா அதுக்கு மேலே அவ்வளோ அங்கே பேச முடியாது.
உடனே நானும் மெசேஜை டைப் பண்ணி அனுப்புவேன். இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து ஓம் வஜ்ரகோஷம் வராகி அப்படின்னா தீய சக்தியாக இருந்தால் அம்மா ஒரே செகண்ட் ஓட்டி விட்டுருவாங்க. அது உஃப்னு ஓடுற மாதிரி ஓடிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த திமிரெடுத்து கொழுப்பு வாய் கொழுப்பில் அவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னால் அம்மா கையில் அவங்கக்கிட்ட பெரம்பு இருக்குது. எந்த இடத்துல அடிக்கணுமோ எதை அடித்தா அவங்களோட திமிரு அடங்குமோ அவங்களுக்கு அதில் ஒரு ஸ்லாப்பிங் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அதுக்கு தான் உங்களை யாராவது ரொம்ப துன்புறுத்துகிறாங்களா அப்படின்னு சொன்னால் ஓம் வஜ்ரகோஷம் வராகி. அமாவாசை நெருங்குதா, வீட்டுக்குள்ளே கணவர் மனைக்குள்ளே வாக்குவாதம் வருதா, வந்து பிரச்சனைகள் வருதா, ஏதாவது ஒரு தொல்லைகள் வருதா அப்படின்னா ஓம் வஜ்ரகோஷம் வராகி, ஓம் வஜ்ரகோஷம் வராகின்ற வார்த்தைகளை நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வராகி மாலை இன்னைக்கு நீங்கள் இந்த காணொளி பார்க்குறீங்க, நாளைக்கு கூட வராகி அமாவாசை இருக்குது அப்படின்னா காலங்காத்தால் எழுந்து போயிட்டு வராகி அம்மா சன்னிதானமோ இல்லாட்டி எங்கேயாவது காளி கோயில் இருக்கும் அங்கே போயிட்டு ஒரு மண்டபத்தில் ஓரத்தில் உட்காந்துட்டு அம்மாவை இருக்கிற திக்கை பார்த்துட்டு வராகி மாலையை கோயிலில் போய் படிங்க. அப்படி உங்களால் படிக்க முடியலன்னா அந்த புக்கை வச்சுட்டு வராகி மாலை இருந்ததுன்னு சொன்னால் காது கொடுத்து கேளுங்க. அந்த சாண்டிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வராகி அம்மாவை பிரதட்சணம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் வராகி மாலையை வந்து ஒவ்வொரு அமாவாசையும் கோயிலில் சென்று வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி காலங்காத்தால் எழுந்துட்டு சூரிய உதயம் இருக்கின்ற நேரத்தில், சூரியன் இருக்கின்ற நேரத்தில் தான், அதனால தான் காயத்ரி மந்திரமே வந்து அந்தி சாயத்துக்குள்ளே சொல்லி முடிச்சிருவாங்க. சூரியனுடைய கதிர்கள் இருக்கும்போது நாம் சொல்கின்ற காயத்ரி மந்திரம் தான் அந்த எனர்ஜி தான் வேலை செய்யும். சூரியன் அஸ்தனமாக ஆயிட்டுன்னு சொன்னால் வேலை செய்யாது. அதனால் பிரபஞ்ச நேரத்தில் சூரியன் நம்மளுக்கு சூரிய ஒளி வரலன்னா கூட பிரபஞ்ச நேரத்தில் சூரியன் கிளம்பிடுவார். அருணன்ற குதிரையோட கிளம்பிடுவார். அதனால் பிரபஞ்ச நேரத்துலேயும் அந்த காயத்ரி மந்திரம் சொல்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் பெரும்பாலும் சூரிய உதய நேரத்தில் காயத்ரி மந்திரம் ரொம்ப விசேஷம்.